வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்த்தியான, குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் நல்லா வெயிட் போடுறதுக்குமான ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் போட எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான சூப் ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆன உடனே இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதில் 2 மிளகையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. 2 மிளகெல்லாம் அவ்வளோவா காரம் இருக்காது. இது கூடவே 2 சாம்பார் வெங்காயம், அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய இந்த சூப் பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்காய் சூப்பு. இது குழந்தைங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போது இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் அந்த பூண்டு 2 லைட்டாக வதங்கின உடனே ஒரு சின்ன சைஸ் முருங்கைக்காயை மேலே இருக்கிற தோலெல்லாம் கொஞ்சம் உரிச்சிட்டு அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய சூப் ரெசிபி இது. குழந்தைங்களுக்கு அப்படியே முருங்கைக்காய் சாப்பிட தெரியாது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி சூப்பாகவே நம்ம தாராளமாக செய்து கொடுக்க முடியும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டுட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. 4 to 5 விசில்ஸில் அந்த முருங்கைக்காய் எல்லாமே நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துடும். இப்போது 5 விசில்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த முருங்கைக்காய் எல்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம வேக வச்ச அந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக வடித்து எடுத்துக்கலாம். அந்த முருங்கைக்காய் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போது அந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு முருங்கைக்காயில் இருக்கிற அந்த ஃப்ளஷை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு அது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அந்த முருங்கைக்காயில் அந்த ஃப்ளஷ் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூனில் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கையிலேயே கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த ஃப்ளஷ் ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போது எல்லா முருங்கைக்காயில் இருக்கிற ஃப்ளஷையும் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற அந்த சூப்பு, அந்த முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு மிக்சியில் ஒரு டைம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய முருங்கைக்காய் சூப் அழகாக ரெடி ஆயிரும். ஒவ்வொரு முருங்கைக்காயாக எடுத்து உள்ளே இருக்கிறத எடுத்து கொடுக்கறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அழகாக சூப்பாகவே நம்ம செய்து கொடுக்க முடியும். இப்போ முருங்கைக்காய் வேறு நிறையா கிடைக்குது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.